வணக்கம். நான் உங்கள் தேவபிரான். இன்றைக்கி ஒரு காரியம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரியம் ரொம்ப தேவைப்படுது. ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு. அந்த ஒரு காரியம்ன்றது என்னது? ஒப்பனை அறை, ஓய்வறை, ரெஸ்ட் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அறையை பயன்படுத்துகிறத குறித்து தான் இன்றைக்கி. முன்ன காட்டிலும் அதிகமாக அந்த வசதிகள் கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் போதுமான அளவு இல்லை. முன்ன காட்டிலும் ஒரு 25% இம்ப்ரூவ் ஆகிருக்கும். 100% அதுக்கு வழி பண்ணி வைக்கணும். அதாவது அரசாங்கம், இன்னும் தனியார்களோ எல்லாம் சேர்ந்து அந்த போதுமான அளவுக்கு அந்த ஓய்வறைகள் என்று சொல்லுற அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கிறதும் பயங்கர கண்ட்ராவியாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அருவருக்கத்தக்க முறையிலே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரப்படுது. ஆனால் அதுக்கு காசு வசூலிக்கப்படுது. தண்ணி வராது, பக்கெட் இருக்காது, அசிங்கமாக இருக்கும். எல்லா முன்னேறின நாடுகள்லேயும் இந்த வசதி ரொம்ப அருமையாக கையாளப்படுறது. ஆனால் நமக்கு மட்டும் அது இன்னும் அது என்னமோ அதை பற்றி யாருமே பெரிய அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. அதை க்ளீனாக வச்சுக்கணும், அதை நல்லா வச்சுக்கணுன்ற ஒரு டெண்டன்சி மக்கள்கிட்டையுமே இல்லை. மக்களுமே என்ன செய்கிறோம், நல்ல ஒரு அரசாங்கம் அழகாக நல்ல ஒரு தரமான ஓய்வறைகள் கட்டி விட்டாங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ஸ் கட்டி விட்டாங்கன்னா, நம்மளும் அதை நல்ல நம்ம பேணி பாதுகாத்து க்ளீனாக வச்சுக்கணும். இந்த விழிப்புணர்வு அரசாங்கத்துக்கும் வேணும், மக்களுக்கும் வேணும். அப்போந்தான் நம்ம இந்திய நாடு வல்லரசாகும் என்று நான் சொல்லிக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். வணக்கம்.